வணக்கம். திருப்பொற்சிடம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவள்ளுவர்லேருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவில்லாதோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர். கருவாய் தோன்றியதிலிருந்து பூமியில பிறக்கிற வரைக்கும் ஏற்படுற துன்பங்கள்ல இருந்து தப்பித்தும், அதுக்கு பிறகு உலக வாழ்க்கையில குழந்தை பருவம், இளமை பருவம், இதுல ஏற்படுற ஆபத்துங்கள்ல இருந்து தப்பித்துன்றத முன்னாடி பாடல் வரிகளை அடிகளார் சொல்லியிருக்கிறாரு. பொதுவா உலகத்துல இருக்கிற பந்த பாசங்கள்ல அதிகமா ஈடுபாடு இருக்கிறது இயல்புதான். அது போலவே உலகத்துல எல்லாருமே அந்த இளம் பருவத்துல எல்லாருக்குமே இறை உணர்வுன்றது தோன்றாம இருக்கிறதும் இயல்புதான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும், இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றவங்களும் இந்த இளமை பருவம் இருக்கிற வரைக்கும் தான். அடி மேல அடி, துன்பத்து மேல துன்பம் இதெல்லாம் ஏற்படும் போது கூட மன வலிமை காரணமா இதெல்லாம் மாற்றிக்கொள்ளலான்னு நினைக்கிறதும் அந்த இளமை பருவம் இருக்கிற வரைக்கும் தான். உண்மையிலேயே மன துன்பம், கவலைகள் இதெல்லாம் மறைஞ்சிறது இல்லை. நம்மளுடைய மனதுல, அடி மனதுல அதெல்லாம் அமிழ்த்து வச்சுட்டு தான் இன்ப வாழ்க்கையில நம்ம ஈடுபடுறோம். ஆனா உடலில் இருக்கிற தெம்பும் மனதில் இருக்கிற வலிமையும் வயது முதிர்ச்சி காரணமாக குறைய குறைய அப்போ நம்ம மனதில் அழுத்தி வச்சிருக்கிற இந்த மனக்கவலைகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்து மனிதனை ஆட்டி வைக்குது. அப்போதுதான் அந்த சூழ்நிலையில தான் தெய்வம் என்பதொரு சித்தம் உண்டாகி என்கிறார் அடிகளார். உலக பொருட்கள் எல்லாமே எவ்வளவு சிறந்ததுனாலும் அது எல்லாமே தொடக்கத்துல இன்பமா தான் இருக்கும். ஆனா போக போக அது சலிப்பைதான் தரும். அப்படி சலிப்பை தராத ஒரே பொருள் இறைவன் தான். இறைவனை தவிர எல்லா உயிர்களுக்குமே விருப்பு வெறுப்புன்னு இருக்கு. இதுல இருந்து பிரித்து காட்டுறதுக்கு தான் முனிவில்லாதது ஒரு பொருள் என்கிறார் அடிகளார். சூதாடுறது, குடிப்பழக்கம் மற்றும் நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் அதை செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் நினைச்சா என்னை கட்டுப்படுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அதை செய்ய தொடங்குறாங்க. அதை தான் மாயா சக்திகள் என்கிறார் அடிகளார். சித்தத்துல இறை உணர்வு தோன்றிய பிறகு நம்ம மனசுல வெறுப்பு விருப்பு இதெல்லாம் போய் ஒரு நடுநிலைமையா இருக்குமா. அப்போ அந்த நேரத்துல நம்மளை சுற்றத்தார்களோ சொந்தக்காரர்களோ அவங்களாம் நீ உன் கடவுளை விட்டுட்டு உன் வேலையை பாரு, உன் சொத்தை அனுபவி, வாழ்க்கையை வீணாக்கிக்காதுன்னு சொல்லி நம்மளை இடித்து சொல்லுவாங்களாம். அதை தான் நாத்தழும் வேற நாத்திகம் பேசினார் என்று சொல்கிறார் அடிகளார். மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவள்ளுவர் தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.